வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் சரி, வெற்றிக்கும் சரி ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு திறமைய பத்தி இன்னைக்கு பேசப் போறோம். அதுதான் சுய தலைமை பண்பு. அதாவது நம்மள நாமளே வழி நடத்துறது. இத கத்துக்கிட்டா போதும், எதை வேணாலும் சாதிக்கலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில தலைமை பண்பு தேவைப்படுற எத்தனையோ தருணங்கள் வருது. ஆனா நீங்க முதல்லயும் மிக முக்கியமாவும் வழிநடத்த வேண்டிய ஒரு நபர் இருக்காங்க. அது யாருன்னு நினைக்கிறீங்க? உங்க பாஸா? இல்ல உங்க குடும்பமா? ஃப்ரெண்ட்ஸா? யார் அது? அந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அது வேற யாரும் இல்ல, நீங்களே தான். ஆமா, நம்மள நாமே சரியா வழிநடத்திக்க கத்துக்கிறது தான் சுய தலைமை பண்புக்கான முதல் படி. அப்போ இந்த சுய தலைமை பண்புன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு நல்லொழுக்கம். நமக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை எழுப்பி முதல்ல நம்மள நாம வழிநடத்தணும். அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிற டீமையும் அவங்களோட இலக்க நோக்கி வழிநடத்த இதுதான் உதவும். நாம நம்ம வாழ்க்கையோட தலைவரா மாறணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு 10 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. அத பத்தி சொல்ற ஒரு கட்டுரையோட அடிப்படையில தான் இந்த விளக்கத்தையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க அந்த 10 விதிகளும் என்னென்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த 10 விதிகளையும் நாம ஈஸியா புரிஞ்சுக்கவும் ஞாபகம் வச்சுக்குவோம் வசதியா அத 3 முக்கியமான தூண்களா பிரிச்சிருக்கேன். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க தூண்கள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த 3 தூண்களும் நம்ம சுய தலைமை பண்புக்கு ரொம்ப முக்கியம். தூண்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? முதல் தூண் நம்மளோட அடித்தளம், அதாவது ஃபவுண்டேஷன். எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம யாரு, நம்ம எங்க போறோம்னு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? அதுதான் இது. இந்த ஃபவுண்டேஷன் சரியா இல்லனா அதுக்கு மேல கட்டுற எதுவுமே நிக்காது. இந்த அடித்தளத்தை உருவாக்க 2 படிகள் தான். முதல் படி சுய விழிப்புணர்வு. அப்படின்னா என்ன? நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு உண்மையா ஒத்துக்கிறது. 2வது படி வாழ்க்கையோட இலக்குல ஒரு தெளிவு. நம்ம கிட்ட இருக்கிற இந்த சுய அறிவை வச்சு நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில கண்டுபிடிக்கணும். இதுதான் சுய தலைமை பண்போட பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, நம்ம ஃபவுண்டேஷன் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்தது என்ன? 2வது தூணுக்கு போகலாம். அதுதான் நம்மளோட மனநிலைய வடிவமைக்கிறது. அதாவது நம்மளோட மைண்ட் செட். நம்ம வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் டிரைவிங் ஃபோர்ஸா இருக்க போறது இந்த மைண்ட் செட் தான். இந்த மைண்ட் செட்டை சரியா உருவாக்க 4 விஷயம் ரொம்ப முக்கியம். 1. பாசிட்டிவா யோசிக்கிறது. 2. எப்பவுமே புதுசா ஏதாவது கத்துக்கணுங்கிற ஆர்வம், திறந்த மனசோட சிந்திக்கிறது. 3. நாம செய்யற வேலையில நம்ம துறையில ஒரு கிரிப், அதாவது ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்கணும். கடைசியா நிகழ்காலத்தை சரியா பயன்படுத்திக்கிறது. இந்த 4 பழக்கமும் நம்மள சரியான பாதையில கொண்டு போகும். சரி, நம்ம கிட்ட இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கு, சரியான மைண்ட் செட் இருக்கு. அடுத்து நம்மளோட கடைசி மற்றும் 3வது தூணுக்கு வந்தாச்சு. அதுதான் நற்பண்புகளை பயிற்சி செய்யறது. இது வெறும் யோசனைகளை பத்தி இல்ல, நம்மளோட செயல்களை பத்தி. ஒரு உண்மையான தலைவரை மத்தவங்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுறதே இந்த குணங்கள் தான். ஒரு தலைவர்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கணும்? முதல்ல பச்சாதாபம் மற்றும் நம்பிக்கை, அதாவது மத்தவங்களோட நிலைமையிலேருந்து யோசிக்கிறது. 2வது நேர்மையும் பொறுப்பும். 3வது தைரியம், அதே சமயம் கத்துக்கணுங்கிற பணிவும் இருக்கணும். இந்த குணங்கள் தான் நம்ம மேல மத்தவங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கும். இதுல நேர்மைய பத்தி ஒரு அழகான விஷயம் சொல்லிருக்காங்க. 1000 மணிகளுக்கு நடுவுல ஒரு நேர்மையான மனுஷன் பளபளக்கிற வைரம் மாதிரி. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு உண்மை இல்லையா? நேர்மைங்கிறது வெறும் ஒரு குணம் மட்டும் கிடையாது, அது நமக்குள்ள ஒரு அமைதியையும் மன உறுதியையும் கொடுக்கிற ஒரு பெரிய சக்தி. இப்ப பாத்தீங்களா, இந்த 3 தூணுகளும், அதாவது நம்மளோட அடித்தளம், நம்ம மனநிலை, அப்புறம் நம்மளோட நற்பண்புகள், இது 3 ஒன்னு சேரும்போதுதான் சுய தலைமை பண்புங்கிற ஒரு சக்தி வாய்ந்த தளம் உருவாகுது. இதுதான் நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அஸ்திவாரமே. சரி, நம்மள நாம வழிநடத்துறது எவ்வளவு முக்கியம்னு இப்போ புரிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கும் மத்தவங்கள வழிநடத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக நம்ம முதல்ல நம்மள மாத்திக்கணும்? ஏன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நல்ல குணங்களை நாம வளர்த்துக்கும் போதுதான் ஒரு குழுவா வழிநடத்தி சமூக அளவிலையோ இல்ல உலக அளவிலையோ பெரிய நோக்கங்களை அடைய முடியும். முதல்ல தன்னை வழிநடத்த தெரிஞ்சவரால தான் மத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்க முடியும். ஒரு நல்ல தலைவரா மாறுறதுக்கான பயணம் நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நாம இப்ப பார்த்த இந்த விதிகள்ல எதை நீங்க இன்னைக்கே உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிக்க போறீங்க? சின்னதா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா கூட போதும், அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஆங்கில அகண்ட ஜோதி பத்திரிகையில வெளியான ஒரு கட்டுரையோட அடிப்படையிலானது. அந்த கட்டுரையோட பேரு ஹவு டு டெவலப் செல்ஃப் லீடர்ஷிப்.
இது மார்ச் ஏப்ரல் 2020 இதழ்ல 40 மற்றும் 41ஆம் பக்கங்கள்ல வந்திருக்கு. சுய தலைமை பண்பு பத்தின இந்த பயணத்துல ஏன் கூட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க தலைமை பண்பை நீங்க வளர்த்துக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த முறை இன்னொரு தலைப்போட சந்திக்கலாம்.